புலியூர் சரோஜா இந்த பெயரை கேட்டதுமே ஆடாத கால்களும் ஆடும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்தாங்க இவங்களோட ஒரே மகனும் விபத்தில் இறந்துட 32 வருஷங்களாக அந்த துயரத்தில் இருந்து வெளிவர முடியாமல் தவிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. தனக்கு உறுதுணையாக இருந்த காதல் கணவரும் இறந்துட புலியூர் சரோஜா மீளா துயரத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட கண்ணீர் கதையை தான் நம்ம இந்த நியூஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட புலியூர் சரோஜாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இசை நடனத்தின் மீது ஆர்வம் இருந்தனால படிப்பில் கவனம் போகவே இல்லை. ஆனால் சரோஜாவோட அப்பாவுக்கு தன்னை மாதிரியே தன்னோட மகளையும் டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் டான்ஸில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையால் 7வதுக்கு மேலே சரோஜாவுக்கு படிப்பில் கவனம் போகவே இல்லை. தன்னோட ஆசையை அப்பாட்ட சொல்ல டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. அங்கே எல்லாருமே வியந்து பார்க்குற அளவில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்தாங்க. அந்த வகையில் நடனத்தில் கைத்தேர்ந்த சரோஜாவை மாதம் 45 ரூபாய் சம்பளத்துக்கு ஜெமினி ஸ்டூடியோவில் சேர்த்து மதன காமராஜன் திரைப்பட குழு நடனம் மூலமாக படத்தில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஜெமினியிலேருந்து விலகி ஜூபிட்டர் நிறுவனத்தில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட திறமையால் குரூப் டான்ஸராக இருந்த இவங்க டான்ஸ் மாஸ்டராக மாறினாங்க. எம்ஜிஆர்கிட்ட அதிக நட்பு வச்சிருந்த புலியூர் சரோஜா 80 காலகட்டத்தில் கமல், ரஜினி, பிரபு, சில்க், டிஸ்கோ சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஹீரோஸோட படங்களுக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்த இவங்க இப்போது யாருமே இல்லாமல் தனியாக வாழ்க்கையை வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நடிகர் ஜி சீனிவாசன் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு சத்யா அப்படிங்கிற ஒரே ஒரு மகன் தான் இருந்தாங்க. சத்யா விபத்தில் சிக்கி இறந்துட உடைஞ்சு போன சரோஜா அந்த துயரத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்சாங்க. இதை பற்றி ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் மனசளவில் பாதிக்கப்பட்டு இருந்தனால யார் எங்கே கையெழுத்து கேட்குறாங்களோ அங்கே கையெழுத்து போட்டுடுவேன். வலசரவாக்கத்தில் மட்டும் 3 வீடு இருந்துச்சு. 8 ஏக்கர் நிலம், தோட்டம், பண்ணை வீடு, 500 சவரன் தங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போச்சு. எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. அப்போதான் மகன் பெயரில் ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு நினச்சேன். கையில் இருந்த பணம் நகையை போட்டு அவனோட பெயர்லேயே இந்த ஸ்கூலில் கட்டினேன். கடந்த 32 வருஷமாக நல்லபடியாக இந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கேன். கடந்த வருஷம் என்னோட கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. இப்போது எனக்குன்னு இந்த ஸ்கூலை தவிர யாருமே இல்லை. என்னோட மகனை நினச்சி இந்த ஸ்கூல்லே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் ஒன்று தான் என்னோட மன திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க.